முதல்ல நானும் அப்பா ரேஸ் போனா உனக்கு என்னன்னா மார்ச் 12 சாயந்தரம் 4 மணிக்கு சைக்கிள் வாங்கின அன்றைக்கே ரேஸ் பண்ண போகிறோம். TXRSS என்னோட பழைய சைக்கிள். நான் கண்டிப்பாக நானாக ஜெயிப்பேன், ஓகேவா? அப்போனா ஒரு சுண்டக்கா அவர் 2 பல வருஷம் பேசிட்டு சொல்கிறாரு, நம்மள மாதிரியா இருக்கு. ஏன்னா ட்ராக்ல பாட்டிங்க சொல்லியிருக்கேன். அவரு சேனல் எங்கே ரேஸ்னா உங்களோட வீட்டு தான். இந்த வீட்டு வந்து வந்து வரணும். இது வந்து இன்னும் ஜாயின் பண்ணணும். இந்த பக்கம் ஜாயின் பண்ணி இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து இன்னொன்று ஜெயிக்கிறது தான் நம்ம இதை ஃபினிஷன் ஸ்டார்டிங் இதை ஃபினிஷன் இதுதான் சுற்றி வரணும். ஏன் இப்போக்கே சின்ன ரேஸ் தான் தரும். நான் வந்து ஒரு குட்டி பசங்க மாதிரி ரேஸ் பண்ணியிருக்கேன். சில கொஞ்சம் கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது, வெக்கமாக தான் இருக்குது பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு 2 சின்ன பசங்க ஒருத்தன் பெரியவன் ரேஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஊரில் ஒரு வாட்டி நான் அந்த வீணா போடல. நான் அப்போ எங்கள் சேனல் இல்லை. அந்த உடஞ்ச ரோட்லேயே ரேஸ் பண்ணுவோம். அப்போ ரீசெண்டாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸு இப்போ புது ஃப்ரெண்ட் தான் அவங்க ரேஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஆனால் வந்து இங்கேருந்து இங்கே வந்து இங்கேருந்து இங்கே இப்படி வந்து இப்போ வர்ற ஒரிஜினல் லைனு நான் அப்பாவுக்காக அவர் ஃபஸ்ட் டைம் ரேஸ் பண்ணுறாரு. அதனால குத்தி நமக்கு வந்து நமக்கு வந்து இப்படி முடிக்கிற மாதிரி வச்சுருக்கோம், ஓகேவா? மார்ச் 12 சாயந்தரம் 4 மணிக்கு. பெட் என்னன்னா மோட்டர் TXRSS ஹீரோ ப்ரோ இதுதான் போட்டி. யார் பெட்டுனா நான் ஜெயிக்கிறேன்னா அப்பா ஜெயிக்கிறான்னா போட்டியாளர் ஒரு ஃபஸ்ட்டு போட்டியாளர் டாக்சன், 2வது போட்டியாளர் நாகராஜன். அப்படி செய்து 2 போட்டியாளர். ப்ரோ 2 தான் ரேஸ் தான் போய்னா எங்களுக்கு படிக்கிற ரேஸ், ஓகேவா? ரேஸ் பண்ணால் முடிவு பண்ணிடுது. இப்போ அக்செப்டே பண்ணுறது. ஆனால் வீடியோ போட்டோம்னா சைடு வீடியோ போடுறேன், ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மற்ற வேலை பார்ப்போம். பாய்.